அதுக்கும் வணக்கம். நான் ஒரு கதையை சொல்ல போறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கடவுள் கற்று கொடுக்கும் பாடம். கும்பகோணத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பேர் சரவணன், இன்னொருத்தர் பேர் கார்த்திக். காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் விநாயகர் பக்தர்கள். டெய்லியும் காலையில விநாயகர் கும்பிட்டு தான் காலேஜ் போவாங்க. சரவணன் எப்பவுமே எல்லா வேலையும் அப்புறம் பண்ணிக்கலாம், என்ன அவசரம் இன்னும் இருப்பாரு. ஆனா கார்த்திக் எல்லா வேலையும் பண்ணிடுவாரு. அவங்க 2 பேரும் அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியது இருந்துச்சு. 9 மணிக்கு அங்க இருக்கணும். கார்த்திக் இன்டர்வியூக்காக ஒரு புக்கு படிச்சுட்டு சரவணனுக்கு கொடுத்தாரு. நீ படிச்சு இன்டர்வியூக்கு ரெடி ஆகு சொன்னாரு. ஆனா சரவணன் நாளைக்கு காலையில படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அலாரம் 5 மணிக்கு வச்சு தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில அலாரம் அடிக்குது. சரவணன் தெரிஞ்சிச்சு ஆஃப் பண்ணிட்டு இன்னும் இன்டர்வியூவுக்கு டைம் இருக்கு, அப்புறமா எந்திரிச்சுக்க அப்படின்ட்டு மறுபடியும் தூங்கிட்டாரு. கார்த்திக் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சரவணன் எழுப்புறாரு. 7 மணி ஆச்சு, இன்டர்வியூவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு விநாயகர் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாரு. சரவணன் 7 மணி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறாரு. கார்த்திக் கோவில இருந்து வந்து பார்த்தா சரவணன் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அதனால மறுபடியும் எழுப்பி 8 மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா ரெடியாக நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவுக்கு கிளம்பி போயிட்டாரு. சரவணன் அவசரமா ரெடி ஆயிட்டு விநாயகர் கும்பிட்டு, கடவுளே எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு கும்பிடாது. அப்ப மணி 8:40, 20 நிமிஷம் தான் இருக்கு இன்டர்வியூவுக்கு. ஆனா சரவணன் இருக்கிறாரு. இங்க இருந்து இன்டர்வியூ போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், டைம் இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனால 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிளம்புறாரு. ஆனா போற வழியில கோவில் ஒண்ணு இவரோட வழியில போயிட்டு இருக்கு. அதனால டிராபிக் ஆயிடுச்சு. இன்டர்வியூவுக்கு 9:10 தான் போய் சேராது. அங்க இருந்தவங்க சொல்றாங்க, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சாரி. சரவணனுக்கு ஒரே கோவம், இந்த ரோட பிளாக் பண்ணனால லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. எதுவுமே பண்ண முடியல. அப்போ கார்த்திக் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல வெளியே வராரு. அங்க சரவணனை பார்த்து, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, உனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு. அண்ணா சரவணன் எந்த பதிலும் சொல்லாம கிளம்பி போறாரு. போற வழியில இருக்கிற விநாயகர் கோயில் போய், விநாயகா நானும் தான் உன்னைய தினமும் வணங்குறேன். அண்ணா கார்த்திக் மட்டும் வேலை கொடுத்த எனக்கு ரோட பிளாக் பண்ணி லேட்டாக வச்சியே கோபமா நினைக்கிறாரு. அப்போ அங்க கோவில் பூஜை பண்றவரு தப்பில்லா வேலை வச்சுட்டு விநாயகரை குறை சொல்லாத, எந்த முயற்சியும் செய்யாம விநாயகர் எனக்கு அருள் கொடுக்கலன்னு சொல்லாத, கடவுள் எனக்கு வேலை கொடுக்கல, ஆனா வாழ்க்கை பாட கற்று கொடுத்திருக்காரு. நேரம் என்பது அருள்னு கற்று கொடுத்திருக்காரு. நேரம் காப்பாத்தினா கடவுளின் அருளும் எப்பொழுதும் உன்னோட இருக்கும். வேலையை அடிச்சாலும் நேரத்தை தவற விட்டேடா, நாளை இந்த வேலை உன் கையில் இல்லை. அதனாலதான் கடவுள் உனக்கு புரிய வச்சிருக்காரு. இனிமேல் எல்லாமே கரெக்டான நேரத்துல முயற்சி செய், கடவுள் அருள் கிடைக்கும். அப்போல இருந்து சரவணன் எல்லாமே புரிஞ்சிட்டு டைமுக்கு செய்வார். தொடர்ந்து பக்தியோட முயற்சி செய்தார். சில மாதங்கள்ல அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தார். நேரம் என்பது விநாயகர் அருள், அதை மதித்தால் கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் கிடைக்கும். விநாயகர் அருள். வாழ்க வளமுடன்.